சரி, ஒரு மனுஷன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதும் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படாமல் இருப்பதும் எப்பொழுது தீர்மானிக்கப்படுகிறது? இதை பார்த்து முடிச்சிருவோம் ஒரு 5 நிமிஷத்துல. எல்லாம் கவனிங்க. ஒரு மனுஷன் அவன் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க போகிறானா அல்லது நித்திய ஆக்கினைக்குள்ளாக நித்திய நரகத்துக்குள்ள போய் அவன் இருக்க போகிறானா என்பதை அவங்க எப்ப தீர்மானிக்கிறாங்க? எப்ப அது முடிவாகிறது? எப்ப அது முடிவாகிறது? எப்ப முடிவாகிறது தெரியுமா? எப்ப தீர்மானிக்கப்படுகிறது தெரியுமா? வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று. ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று. அவரை விசுவாசிக்கிறவன், எத்தனை பேர் அவரை விசுவாசிக்கிறீங்க? அவரை ஏற்கனவே நீங்க விசுவாசிக்கிறபடினால நீங்க நித்திய ஜீவனுக்கு உட்பட்டாயிற்று. அவரை விசுவாசியாதவனோ நித்திய ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க போறானா அல்லது நித்திய நரகத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறானா என்பதை மரிச்சதுக்கு பிறகு தீர்மானிக்க முடியாது, மரிச்சதுக்கு பிறகு டிசைட் பண்ண முடியாது. இந்த சரீரத்துல உயிரோடு வாழும் போதே அவன் தீர்மானம் பண்ணிடுறான். கடைசியா சாக போற நேரத்தில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றேன். சிலர் பார்த்தீங்களா, கெட்டிக்காரத்தனமா பிழைக்கிறாங்களாம். எல்லா ஆட்டமும் ஆடி, எல்லா களியாட்டி, எல்லா வெறித்தனும், எல்லாம் என்ஜாய் எல்லாம் பண்ணி கடைசி நேரத்தில் அப்படியே சர்ச்சுக்கு பக்கத்துல ஒரு வீடை பிடிச்சி பக்கத்தில் என்ன செஞ்சுக்கிறேன். அதுக்குள்ளே மண்டையை போட்டு என்ன பண்ண போற? எல்லாம் இருக்கிறீங்களா? இந்த சரீரத்தில் வாழும் போதே ஒரு மனுஷன் தீர்மானிச்சிடறான். பரலோகம் போக போறேனா, நரகம் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க போகிறேனா அல்லது நித்திய ஆக்கினைக்குள்ளாக நான் போகிறேன் என்பதை என்ன செஞ்சிடறான்? முதலையே இந்த சரீர வாழ்விலேயே, இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுதே பாருங்க, அவன் என்ன செய்து விடுகிறான்? தீர்மானித்து விடுகிறான். எத்தனை பேர் நீங்க பரலோகத்துக்கு போறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டீங்க? ஆமென். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தீர்களோ, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டீர்களோ, அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைத்தீர்களோ, அன்றைக்கே நீங்க தீர்மானிச்சிட்டீங்க. உங்களுக்கு என்ன வாழ்வு தான்? பரலோக வாழ்வு. என்ன வாழ்வு? பரலோக வாழ்வு. உங்களுக்கு அங்க வீடெல்லாம் காத்திருக்குது, பெரிய பெரிய மாளிகையெல்லாம் என்ன செஞ்சிருக்குது? காத்திருக்கிறது. ஆமென். வாசிங்க ரோமர் கெழு நிருபம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. என்ன இல்லை? அப்ப கர்த்தர் நீ சிங்காசனத்துல உட்கார்ந்து இனி ஆக்கினை தீர்ப்புக்குள்ள நியாயம் தீர்த்து இனி நரகத்துக்குள்ள தள்ளி விட்டுருவாரோன்னு சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் யாரும் என்ன செய்ய வேண்டியது கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஆவியின்படி நடக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைத்தபடினாலே, என்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைத்தீர்களோ அன்றைக்கு கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டாயிற்று. உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு. எத்தனை சந்தோஷமா இருக்குது? உங்களுக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு. உங்களுக்கு நரக வாழ்வு. எல்லாருக்கும் கரங்கத்தி சொல்லுவோம், நான் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறபடினாலே எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, எனக்கு பரலோக வாழ்வு காத்திருக்கிறது. ஆமென். அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்யற 20வது காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நம்ம என்ன செய்யறது? நியாயம் தீர்க்கிறது. ஆமென்.